இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ப்ளவுஸ் நாட்டு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வருவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உயரம் 5 இன்ச்சு, அகலமும் 5 இன்ச்சு இந்த மாதிரி சேம் அளவை எடுத்துக்கிறணும். இதில் ஒரு 4 இன்ச்சும் இதில் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 1/4 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸு நம்ம சமமாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று 5 இன்ச்சும் இன்னொன்று 4 இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். வீடியோ நான் அளந்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையுமே நான் அளந்து உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை 2ஆக மடக்கிட்டு அதவே 4ஆக மடிச்சுட்டு இப்போ இந்த முக்கில் இருந்து இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பில் வரணும். இந்த மாதிரி நம்ம 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் 4ஆக மடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வளைவாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ரவுண்டு ஷேப்பில் அந்த 2ஆக மடக்குனா அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம அடிக்கிற பகுதி கெட்ட பகுதியாக இருக்கணும், உள்ளே நல்ல பகுதி இருக்கணும். நம்ம வேணால் தச்சு நம்ம திருப்ப போகிறோம். அதனால் கெட்ட பீஸை வெளிப்பக்கமாக வச்சுட்டு நடு பீஸில் நல்ல பீஸ் இருக்கிற மாதிரி தச்சுக்கிட்டோம். இப்போ இதை 2ஆக மடக்கிட்டு இந்த இடத்துல லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய டிசைன் நம்ம தைக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஆனால் கண்டிப்பாக இது ஈஸியான ஒரு டிசைனுங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களாலையும் கண்டிப்பாக இந்த டிசைனை உங்களால் தைக்க முடியும். ஒரு ப்ளவுஸ் சாதா ஒரு ரவுண்டு நெக்கு கூட வச்சுட்டு இந்த டிசைனை நீங்கள் தைச்சிங்க, நாட்டுக்கு தைச்சி போட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக தெரியும். இப்போ இந்த நடுவில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வளைவு ஷேப்பு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம அங்கங்கே நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த வளைவு ஷேப் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ அது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு முழு வட்டத்தை ஒரு அரை வட்டமாக நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதே மாதிரி அந்த 4 இன்ச்சு பீஸையும் அதே சேம் மெத்தடில் தைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வெளிப்பக்கம் கெட்ட பகுதி இருக்கிற மாதிரி தைச்சி எடுத்துட்டு இப்போ இதையும் 2ஆக மடக்கிட்டு இதை நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நீங்கள் அந்த சிசரை வச்சு நீங்கள் அந்த முனி பகுதியிலலாம் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி 2 அந்த வளைவுலையும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த வளைவு ஷேப்புக்கு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2லையுமே தையல் போட்டு எடுத்துட்டோம். இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பிசுரெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது 2ஆக மடக்கிட்டு இந்த அரை வட்டத்தை 2ஆக மடக்கிட்டு இது லைட் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோடு நம்மளுக்கு தனியாக தெரியும். அதில் ஒரு நூலை வச்சுட்டு கீழே மேலே இந்த மாதிரி ஒரு மடிப்பு மாதிரி வச்சுட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு 4-5 தையலை நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டு இதில் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இப்போ அதே மெத்தட் தான் இதுலேயும் 2ஆக மடக்கிட்டு இந்த நடுவில் நல்ல கோடு தெரிகிற மாதிரி நம்ம அமுக்கி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கோடு தெரியும். அதே மாதிரி கீழே மேலே இந்த மாதிரி ஒரு மடிப்பு மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இதுலேயும் அதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த இதில் எப்படி நம்ம ரெடி பண்ணணுமோ அதே மெத்தடில் இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுலேயும் ஒரு 4-5 தையல் போட்டு எடுத்துட்டு அந்த பெருசாக இருக்க பகுதியை மேலே பார்த்த மாதிரியும் அந்த சிறுசாக இருக்க பகுதி கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு இது மேலே நம்ம ஒரு 4-5 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு அதே நூலில் ஒரு பாசி நம்ம கோர்த்துக்கலாம். ஒரு 4-5 பாசி கோர்த்துட்டு
இதை வந்து இந்த மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்டு அது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த நூலில் வந்து நம்ம 5 பாசி கோர்த்துட்டு அந்த பட்டர்ஃப்ளைலையுமே வந்து நம்ம அப்படியே சுற்றிடணும். அதை சுற்றிட்டு நம்ம அதை அப்படியே தச்சு விட்டோம் அப்படின்னா அந்த சேஃப்க்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 2.5 இன்ச்சு உயரம் 2.5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இன்னொரு நாட் வந்து நம்ம அதிலே வந்து ரெடி பண்ண போகிறோம். இதோட ப்ளவுஸ் வீடியோ வந்து சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து புரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வேறு பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து புரியுதா அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ புரியுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா புரியலை அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டே அது வேஸ்ட் ஆகிரும் இல்லையா? யாருக்காவது வந்து ஒரு வீடியோ போட்டோம்னா அது யூஸாக இருக்குன்னா நம்ம வீடியோ போட்டு அது புரியலை அப்படின்னா நம்ம உழைப்புக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம போட்ட வீடியோ அவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்காவது அந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கணும். அப்படி புரியலை அப்படின்னா புரியறதுக்கு வந்து என்ன நம்ம வழி இருக்கோ அது வந்து நம்ம ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயே எதிலோ ஒன்று உங்களுக்கு வந்து ரிப்ளை நான் அனுப்பணும். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து இதை ஒன்றா வச்சு அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இப்போ எப்பயும் போல் இந்த நாட்டு நம்ம ரெடி பண்ணுற நாட்டை வந்து இதை வச்சு ஒன்றா வச்சு அடிச்சிடலாம். இப்போ இந்த பிசர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த நம்ம பட்டர்ஃப்ளை தச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம கையால் இதை தைக்க போகிறோம். மிஷினில் தைக்காமல் இந்த மாதிரி கையால் இந்த 2 இடத்துக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம கையால் தைச்சிடலாம். இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம தையல் வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக தையல் போட முடியுமோ அந்த இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நாட்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அந்த ப்ளவுஸ் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 2மே மேட்சாக இருக்கும். ஒன்று தைச்சிட்டு இன்னொன்றுக்கு நம்ம வேறு டிசைன் தேடணும் அப்படின்னு குழம்பி இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் 2 வீடியோ சேமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வீடியோ அந்த நெக் வச்சுட்டு இந்த நாட்டுக்கு வந்து இந்த டிசைன் நாட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2மே ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இந்த நாட்டு வைக்கணும் எந்த டிசைன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருப்பீங்க. இந்த 2ம் உங்களுக்கு சேமாக கிடைச்சதுனால நீங்கள் 2 வீடியோவும் பார்த்துட்டு ஈஸியான முறையில் தச்சு பழகிட்டு உங்கள் கஸ்டமர்களுக்கும் கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான டிசைன் நாட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். 2மே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த நாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சூப்பரான நாட்டு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் வீடியோவில் வந்து புரிய வச்சுருக்கேன். புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக அனுப்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ளவுஸ் வீடியோவும் நான் காமிக்கிறேன். அதில் வந்து இந்த ப்ளவுஸுக்கும் இந்த நாட்டுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதுக்கு மேட்சாக நம்ம ஒரு ப்ளவுஸு நம்ம தைச்சிருக்கோம். இதுதான் அதோட ப்ளவுஸு. இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஏற்கனவே வந்து நான் போட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி இந்த ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்றத. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியான முறையில் பார்த்து பழக வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பட்டர்ஃப்ளை சிறகடிக்க ஆசை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி நம்ம ஒரு டிசைன் தைச்சிருக்கோம். உங்களாலையும் கண்டிப்பாக தைக்க முடியும். இதை பார்த்துட்டு நீங்கள் இது தைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியான முறையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் தைக்க முடியும்.